Good morning. Welcome back to my channel. நான் இன்றைக்கி லஞ்சுக்கு பசங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு சுண்டல் சாதம் இல்லை ஆக்சுவலாக சென்னா புலாவ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சென்னா ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சென்னா வேக போட்டு எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்மதி அரிசிக்கு ஒரு விசில் விட்டால் போதும், பட் சென்னா அதில் வேகாது. அதுக்காக ஃபஸ்ட்டே சென்னா வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன் தனியாக குட்டி குக்கரில். நான் புலாவுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சோயா சங்கு பன்னீருக்கு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப குயிக்காக சிம்பிளான சோயா சங்கி ஃப்ரை. பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு பன்னீரை விட இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறணும், சாஃப்ட் ஆகணும். இது ஊறட்டும். இது பார்த்திங்கன்னா நான் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டல் ரெடி அண்ட் அவ்வளோதான். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு நான் வெறும் ஜீரகமும் 2 பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் தாளிப்புக்கு கொடுக்கல, கரம் மசாலாலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. புலாவ், பிரியாணி இது எல்லாத்துக்குமே ஆனியன் வெங்காயம் நல்லா பொறுமையாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும். கருப்பாயிடக்கூடாது, பட் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். அடி பிடிச்சிடாமல் வதக்கி விட்டுங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. இது ரொம்ப குயிக்கான ரெசிபி. சுண்டல் ஊற வச்சுருந்திங்கன்னா, அதுவும் காலையில் பாஸ்மதி அரிசிக்கு குயிக்காக ஆகிடும். மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டீன் மசாலா, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள். இது கூடவே நான் ஒரு டீஸ்பூன் சென்னா மசாலா இது மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நான் அதனால தான் எந்த கரம் மசாலாவும் ஆட் பண்ணல. வெறும் சென்னா மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புலாவுக்கு. அதோட ஃப்ளேவர் தான் மெயினாக, அதனால நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் கரம் மசாலாவோ இல்லை ஹோல் ஸ்பைஸஸ் தாளிப்பு அப்போ நீங்கள் ஏதாவது போடணுன்ட்டு அவசியமே கிடையாது. அந்த சென்னா மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சென்னா அதையும் ஆட் பண்ணி நல்லா புரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி தான் இல்லை, நீங்கள் பச்சை அரிசிலையும் பண்ணலாம். இதே புலாவ் டேஸ்டியாக இருக்கும். நார்மல் ரெகுலர் ரைஸ்லேயும் பண்ணலாம். அதோட பாஸ்மதி அரிசி, பச்சை அரிசிக்கு அதுக்கான ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேஸ்ட் உண்டு. பச்சை அரிசிக்கும் சரி, பாஸ்மதி அரிசிக்கும் சரி. அதனால் இது 2த்தில் ஏதாவது ஒன்றில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சுண்டல் வேக வச்சோம் இல்லையா, அதோட தண்ணியும் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணி ப்ளஸ் 1.5 டம்ளர், 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, மேலாக கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான். மூடி நான் 2 விசில் வச்சேன். ஒரு விசில் வச்சா ரொம்ப விரையாக இருக்கும். ஒரு சிலருக்கு அது பிடிக்கும். இங்கே குழந்தைங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது. நான் கொஞ்சம் வெந்து தான் இருக்கணும் சாதம்ன்றதால நான் 2 விசில் வச்சேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விசில் வச்சா கூட பாஸ்மதி அரிசி ஆகிடும். பட் ரொம்ப விரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் 2 விசில் வச்சுருந்தேன். இப்போ நான் மசாலா ரொட்டீன் மசாலா தான் போட்டிருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நான் மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, சோயா சங்கி, அதுக்காக அதே உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி, அது கூட ரோஸ்டட் ஜீரா பவுடர் அண்ட் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு
பரட்டி வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் கார்ன்ஃப்ளவரோ கடலை மாவோ எதுவும் போட வேணாம். சோயா வந்து எல்லா மசாலாவும் இழுத்துக்கும், நல்லாவே மசாலா ஒட்டும். ஸோ இது மசாலா பிடிக்கணுங்கிறதுக்காக தனியாக வந்து கார்ன்ஃப்ளவரோ இல்லை கடலை மாவு இந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்ல. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு மேலே உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி, கரம் மசாலா, அப்புறம் ரோஸ்டட் ஜீரா பவுட்ரு இது மட்டும் போட்டாலே போதும். நல்லா கோட் ஆகிடும். சோயா ஊற வச்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சோயா சங்கி, அதை நல்லா போட்டு நல்லா பரட்டிட்டு லேசாக ஆயில் போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. மீடியம் டு லோ ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. லைக் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது, பட் டக்குன்னு வந்து இதுவாகிடும், கருப்பாயிடும் சோயா சங்கி. பட் மசாலாலாம் நல்லா பிரண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்திருக்காது, ஆனால் அதுங்காட்டியும் கருப்பாயிடும். அதனால தான் மீடியம் டு லோ ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் 2 to 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும், ஆகிடும். 5 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, குயிக் ரெசிபிஸ் சன்னா புலாவ், அதுக்கப்புறம் வந்து சோயா சங்கி ஃப்ரை. ஆயில் திட்டமாக ஊற்றுங்க, நீங்கள் ஊற்றுற ஆயில் ஃபுல்லாகவே சோயா சங்கி ஃப்ரை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.